இந்த உலகத்துல வந்து அதிகமா வந்து மக்கள் வந்து சாரக்கூடிய ஒரு விஷயம்னா அது வந்து அன்பு, காதல் அப்படின்றது. காதல் என்றால் என்ன? அது வந்து இறைவனுக்கு சார்பா இருக்குதா? காதல் மனிதனுக்கு மட்டும் உரியதா? இல்ல. எல்லா ஜீவன்களுக்குமே உரியது. ஏன்னா உணர்ச்சி இருந்தா காதல் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் அது உரியது. முக்கியமா ரத்த ஓட்டம் உள்ள அத்தனை ஜீவராசிக்குமே காதல் உரியது. ஆனா இந்த மனிதனுக்கு வந்து அப்பாற்பட்ட விஷயம் என்னன்னா, அதை விட இதை எந்த லெவல் வேணா கொண்டு போக முடியும் இந்த காதல். இந்த காதலுக்காக நிறைய சாதிச்சவனும் இருக்கான். காதலுக்காக நிறைய விட்டவனும் இருக்கான். ஆனா உண்மையான காதல் அப்படின்னா இந்த காதல்ல பிடிப்பு இருக்கக்கூடாது. நீ செய்யற செஞ்சுக்கோ, அன்பு இப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப இருக்க காதல் என்ன பிடிக்கிறாங்க, நீ இதை செய்யக்கூடாது, நீ இப்படிதான் இருக்கணும், நீ அந்த வந்து பிடிச்சு பண்றப்ப அது காதலா மாறாது. காதல் என்பதுன்னா விடுதலைய ஃப்ரீயா இருந்து நீ பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் காதல். இன்னைக்கு இருக்க மாநிலர்கிட்ட அந்த காதல் பிடிப்புக்கான காதலா தான் இருக்கு. அந்த பற்றுதல் காதலா தான் இருக்கு. உண்மையான காதலா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா பறவைகள் எடுத்துக்கங்க. ஒரு கூடு கட்டும். ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒரு கூடு கட்டும். அதுல பெண் பறவை உட்கார்ந்துருக்கும், இது போய் இது உணவு எடுத்துட்டு வரும். மாத்தி மாத்தி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல அதுங்களுடைய காதல் வெளிப்படும். அவங்க அது பிடிக்கல. உண்மையான காதல் விடப்படும். ஆனா இன்னைக்கு நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னன்னா பிடிப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. நீ விடுதலையா விட்டாதான். ஏன்னா நீ இருப்பது யாருக்கும் தெரியாது, நான் இருப்பது இப்ப தெரியாது. ஏன் சுதந்திரமா விடல? அந்த லவ்ன்றதே சுதந்திரம் தான். அன்பை காட்டு, சுதந்திரமா காட்டு. அன்பை நீ அக்ரெசிவா காட்டக்கூடாது. அப்ப பிடிச்சிட்டே இது எனக்கு நீ மட்டும் என் கூட தான் இருக்கணும், என்கிட்ட தான் பேசணும், என்கிட்ட போகணும், இது எல்லாமே இது அறியாமல வரதுதான். ஆனா அதுக்கு படிப்படியா குறைச்சிக்கணும். ஆனா இந்த காதல் அப்படிப்பட்ட அந்த பிடிப்பான காதல் திருமணத்துக்கு அப்புறம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100% இருக்காது. ஆனா இந்த சுதந்திரமான காதல் இருக்கு இல்லையா, அது எப்பொழுதுமே இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த காதல் மனிதனுக்கிட்ட சுதந்திரமான காதலா இருந்ததுன்னா அது புனிதமா இருக்கும். அதுவே ஒரு இறைநிலை தான். ஏன்னா சுதந்திரமான காதல் என்பதே அன்பு, இரக்கம், உதவி, இந்த இறை தத்துவத்தோடைய பிரதிபிம்பம் தான் அந்த காதல். அப்ப அங்க இருந்துச்சுன்னா அது தெய்வீக காதலாவே இருக்கும்.